கேன்சர் டெவலப்மெண்ட் மெமரியில் இன்வால்வ் ஆகிற ஒரு முக்கியமான சிக்னலிங் பாத்வே தான் அந்த மேப் கைனேஸ்ன்றது. இந்த மேப் கைனேஸ் பாத்வே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாத்வே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா லிகேண்ட் வரணும். இந்த லிகேண்ட் எங்கே இருக்குன்னா செல்லுக்கு வெளியே இருக்கும். இந்த லிகேண்ட் என்னவாலாம் இருக்கலாம்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ் அதுக்கான ரிசெப்டார்ஸில் வந்து பைண்ட் ஆகும். அப்படி ரிசெப்டார்ஸில் பைண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரிசெப்டார்ஸ் டைமரைஸ் ஆகலாம், இல்லைனா ஆக்டிவேட் ஆகலாம். அப்படி ஆக்டிவேட் ஆன ரிசெப்டார்ஸ் தன்னைத்தானே பாஸ்புலேட் பண்ணிக்கும். எங்கன்னா தைரோசின் ரெசிடியூவில். அப்படி பாஸ்புலேட் ஆன தைரோசின் ரெசிடியூவில் GRB2ன்ற ஒரு அடாப்டர் ப்ரோட்டீன் பைண்ட் ஆகும். எப்படி பைண்ட் ஆகும்னா இதுக்கு 2 டொமைன்ஸ் இருக்கும். SH2 டொமைன், SH3 டொமைன். SH2 டொமைனை வச்சு தைரோசின் ரெசிடியூவில் பைண்ட் ஆகும் ரிசெப்டாரில். SH2 வச்சுட்டு SOSன்ற ஒரு ஜெஃப் ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகும். இப்போ 2 GRB என்ன ரிசெப்டார்லேயே பைண்ட் ஆயிடுச்சு, இன்னொரு டைம் இது சேம் டைம் அது SOS கூடயும் பைண்ட் ஆயிடுச்சு. இப்போது SOSனா என்னென்னா ஜெஃப்னு சொன்னேன். இந்த ஜெஃப் என்ன பண்ணுன்னா ரேஸை இன்ஆக்டிவ் அதாவது ஆஃப்ல இருந்து ஆன் பண்ணும். எப்படி ஆன் பண்ணும்? GDPயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு GTPயை கொண்டு வரும். அப்படி ரேஸ் GTP ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ராஃப்ன்ற ப்ரோட்டீன் ஆக்டிவேட் பண்ணும். ராஃப்ன்றது யாருன்னா ஒரு செரின் தினியோனின் கைனேஸ். ராஃப் என்ன பண்ணும்? மெக் ஆக்டிவேட் பண்ணும். மெக்குன்றது இன்னொரு கைனேஸ். இது டுவல் ஸ்பெசிஃபிக் கைனேஸ். இது யார் ஆக்டிவேட் பண்ணணும்னா எர்க்கு ஆக்டிவேட் பண்ணும். அப்படி ஆக்டிவேட் ஆன எர்க்கு டேரெக்டாக நியூக்ளியஸ் உள்ளே போயிட்டு TCFை பாஸ்புலேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எர்க்கு P20ன்ற இன்னொரு ப்ரோட்டீனை பாஸ்புலேட் பண்ணிட்டு நியூக்ளியஸ் உள்ள சென்ட் பண்ணலாம். அப்படி P20 நியூக்ளியஸ் உள்ள போயிடுச்சுன்னா நியூக்ளியஸ் உள்ள SRFன்ற ஒரு ப்ரோட்டீனை 2 ப்ரோட்டீனை வந்து பாஸ்புலேட் பண்ணும். SRF 2 SRFை பாஸ்புலேட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணும். அப்போது இந்த 2 ப்ரோட்டீனும் சேர்ந்துட்டு செல் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிற முக்கியமான ஜீன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் யாருன்னா மேப் கைனேஸ் சிக்னலிங் பாத்வே. இந்த மாதிரி தான் நடக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் சிக்னலிங் ஃபுல்லாக யூடியூப்லேயும் இருக்கும். ப்ளஸ் நான் வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன் ரீல்ஸில். இது இந்த மாதிரி சிக்னலிங் கிளாஸஸ்ஸு மொத்த வீடியோவும் திரும்ப அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.